ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம ரெக்குவயர்மெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன சோஷியல் காஸ் பற்றி மட்டும் நம்ம சொல்லிடலாம். இன்றைக்கி நடக்கிற ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸில் நடக்கிற இஷ்யூஸாக இருக்கட்டும், இப்போ வந்திருக்கு கேரளா இஷ்யூஸாக இருக்கட்டும், எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் ஆஸ் அ மதராக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன். ஒவ்வொரு ஆண் குழந்தையும் எப்படி பெண் குழந்தைங்க அப்பாவை முதல்ல பார்த்து வளர்றாங்களோ, அப்படிதான் ஒவ்வொரு ஆண் குழந்தைங்களும் தன்னோட அம்மாவை தான் முதல் பெண். அவங்க வாழ்க்கையில் அறிமுகமாகிறது முதல் பெண் அம்மா தான். அம்மாவை வச்சு தான் பசங்க வளர்றாங்க. நீங்கள் பாசம் காட்டுங்க, பேம்பர் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. பட் ஒரு அநியாயம், ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் இல்லாத ஒரு விஷயங்கள் நம்ம குடும்பத்தில், வெளியில் எங்கேயோலாம் விட்டுருங்க, நம்ம குடும்பத்தில் நம்ம குடும்ப நண்பர்களாலேயே, நம்ம குடும்ப மெம்பர்ஸாலேயே ஏற்படும் போது அந்த இடத்துல முதல் எதிர்குரல் உங்கள்தான் தான் இருக்கணும். நீங்கள் அதை பதிவு பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய குழந்தைங்க முன்னால் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் குழந்தைங்க உங்களை மதித்து நடப்பாங்க. உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்து தான் வளர்கிறாங்க. சொல்லி வளர்க்குறது இல்லை குழந்தைங்க, உங்களை பார்த்து வளர்கிறது தான் குழந்தைங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான சுயமரியாதை, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்ல முதல்ல குரல் பதிவு பண்ணுங்க. இது தப்பு, ஜஸ்டிஸ் இல்லாத ஒரு விஷயம், இது தப்புன்னா நீங்கள் சொல்லுங்க. அதை பார்த்து தான் உங்கள் ஆண் குழந்தைங்க வளர்றாங்க. அதை மதராக எனக்கு தெரியும், ஒரு பையனை வளர்க்குறது எவ்வளோ ஒரு கஷ்டம். ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு ஆண் குழந்தைக்கும் இருக்காங்க வித்தியாசங்கள் என்ன, ஒரு ஆண் குழந்தை எப்படிலாம் வளர்க்குறது கஷ்டம், ஒரு அம்மாவாக வளர்க்குறது எப்படி ஒரு கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஆண் குழந்தைங்களையும் ஒவ்வொரு குழந்தைங்களையும் இந்த சொசைட்டிக்கு நாம் கொடுக்குற ஒரு சின்ன கிரேட் ஹியூமன் ரிசோர்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களை நல்ல விதமாக வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அப்படின்னா அவங்க ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு சமுதாயத்தில் நமக்கு கீழே இருக்கிறவங்களை எப்படி நம்ம நடத்தணும், எப்படி நம்ம நடந்துக்கணும். எல்லா தடவையும் 10 பெரியார் வந்தால் தான் இந்த சீர்திருத்தங்கள் ஏற்படும்ன்றது இல்லை. ஒவ்வொரு மனிதரும் ஒரு மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த மாற்றம் என்னிலிருந்து உருவாக வேண்டும். நான் தான் முதல் மாற்றம். என் வீட்டில் எனக்கான முதல் குரலை நான் தான் கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் நினச்சிட்டு உங்கள் வீட்டில் உங்களுடைய ஆண்களால் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு அப்போசிங் வாய்ஸ் உங்கள்தான் தான் இருக்கணும். அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் நடக்க ஆரம்பித்தா நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் பெரிய மாற்றங்கள் வரும். அடுத்த 20 வருஷத்துலேயே அதை போயிட்டுருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இப்போவும் இதெல்லாம் நடக்குதான்னு பார்க்கும்போது. அடுத்த 20 வருஷத்துலேயாவது நம்ம சமூகம் மாறுறதுக்காக இன்றைக்கான விதையை நம்ம போட ஆரம்பிப்போம். இவ்வளோ நாள் எப்படி வேணால் இருந்துக்கலாம். இனிமேல் மட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கான நல்லது கெட்டது, நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு சின்ன இடைவெளி தாங்க, ஒரு நூலடை இடைவெளி தாங்க இருக்குது. அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், எப்படி நமக்கான வாய்ஸை ரைஸ் பண்ணணுன்றதை பார்த்துருங்க. இன்றைக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னால் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் ரெஸ்யூம்ஸ் வாட்ஸ்அப்லேயோ மெயில்லையோ அனுப்புகிறீங்க. தட் இஸ் ஓகே, குட். அதை நாங்கள் அந்த ஆன் டைமுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஃபர்தர் எல்லாமே ஸ்பேமாக தான் போகும். உங்களுக்கு டெஃபினட்டாக மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னா எங்களோட போர்ட்டலில் நீங்கள் ரெஸ்யூம் போஸ்ட் பண்ணிக்கோங்க. போர்ட்டலோட நேம் வேலை ஏஷியா, www.velaiasia.com. அதில் உங்கள் ரெஸ்யூம் போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா, சின்ன ஃப்ரீலான்சர்ஸ், சின்ன ரெக்ரூட்டர்ஸ், அப்புறம் சில எம்ப்ளாயீஸ்கெல்லாம் ஃப்ரீ ரெஃபரல் ப்ரொஃபைல்ஸ் கேட்பாங்க. இன்டர்னல் ரெஃபரன்ஸில் க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குவாலிட்டி மேனேஜர் இருக்கார், அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு இன்டர்னல் ரெஃபரன்ஸில் க்ளோஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க எம்ப்ளாயர். பிகாஸ் எல்லாராலையும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பெய்ட் சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது இன்டர்னல் ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. அப்போ எங்களுக்கு கால் பண்ணி, ஏன்னா அவர் எங்களோட கேண்டிடேட்டாக இருப்பார், ஆல்ரெடி அங்கே ஜாயின் பண்ணியிருப்பார், அவர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அப்போ அவர் எங்களுக்கான கேட்பார், எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும், ஸோ ப்ரொஃபைல்ஸ்ன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நாங்கள் அதெல்லாம் ரெஃபரன்ஸில் தான் கொடுக்க முடியும். அதை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, அதை ரெஃபரன்ஸில் கொடுப்போம். ரெஃபரன்ஸ் எப்படி கொடுப்போம்னா, எங்களோட டேட்டா பேஸில் அவர் கொடுக்குற குவாலிட்டிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டின்னா குவாலிட்டின்ற கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் போட்டுட்டு
கடகடன்னு ஒரு 10 ரெஸ்யூமையோ ஒரு 10-15 ரெஸ்யூமையோ அவர் கேட்குற அந்த இதுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே எடுத்து நாங்கள் அவருக்கு சப்மிட் பண்ணிவிடும். அவர் அதுலேருந்து பார்த்து கூப்பிட்டு ஜாயின் பண்ணிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ரெஃபரலில் அதுவும் இந்த டைமில் நிறைய ரெஃபரன்ஸ் ப்ரொஃபைல்ஸ் தான் எங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. பெய்டை விட எங்களுக்கு ரெஃபரன்ஸ் தான் நிறைய மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஜாப் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸை எங்களோட போர்ட்டலில் அப்லோட் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரூ வேரியஸ் ஒரு சின்ன சின்ன ரெக்ரூட்டர்ஸ் வழியாக கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். வெல், இன்றைக்கான ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். இன்றைக்கி வந்து மெயின்டெனன்ஸ் ஹெட், இட்ஸ் ஃபார் பெயிண்ட் ஷாப்பு, இன்ஜெக்ஷன் மோல்டிங். இது வந்து வல்லமில் 1 நம்பர், அசிஸ்டன்ட் மேனேஜர் வித் 8 to 15 years of experience. Salary வந்து it is 25% hike. And the next one is Pharma industry. This is for a Pondicherry location. QA, head QA, minimum 10 to 20 years experience, Cuddalore, background of B.Tech, chemical or B chemical engineering. CTC வந்து 18 lakhs maximum கொடுத்துருக்காங்க. This is for a customer quality for a OE companies. And sorry, next one is assistant manager customer quality. This is for an OEM companies in Chennai. இதுக்கும் வந்து 8 to 14 years experience, whether it is a diploma or a regular BE. Salary வந்து up to 14 lakhs, Chennai location. And the next position is for production. இது வந்து ஓவன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு Sricity, Tada இருக்க, மினிமம் 8 to 18 years experience, Sricity. Qualification வந்து engineering and salary is 12 lakhs. And the next position is electrical maintenance, US MNC automotive, minimum 2 to 7 years, Chennai location. Salary வந்து 3.25 lakhs maximum. Engineering electrical maintenance. The next position, இது வந்து Sricity தான். சேம் தான், ரெண்டுமே ஒரே பொசிஷன்ஸ் தான். ஒன் இஸ் 2 to 5 years experience, this one is 4 to 7 years experience. இது வந்து 5.4 lakhs. சேம் தான், BE EEE electrical engineers wanted. And the next position is Pharma industries. And the next one is senior engineer, assistant manager, NPD quality with a tier 1 plastic injection molding, automotive MNC, 5 to 10 years experience, technical any diploma or degree. Salary வந்து 7.5 lakhs maximum. And GET freshers வேணும். This is for OME, 0 to 1 year of experience. Maybe freshers கூட எடுத்துக்கிறோம். 25 numbers. This is for ஸ்ரீபெரும்புத்தூர். இது எங்களோட கிளைண்ட் தான், ஸ்ரீபெரும்புத்தூர். This is for PHI. நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி போகிறதுனாலும் ஓகே, இல்லை த்ரூ எங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், நாங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். And the next position is component manufacturing industries, Kanjipuram. Age should be 18 to 27 years. Female candidate. This is for a female candidate. So subsidies, accommodation, subsidy foods, accommodations and other OT available and other benefits. Salary வந்து 12,428 per month. And well, there are a lot of other requirements are there. So well, நீங்கள் வேறு நிறைய ஃப்ரெஷர்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஸ்மால் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வி ஹேவ் அதர் ஃபியூ ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ உங்கள் ரெஸ்யூமை வந்து நீங்கள் எங்களோட போர்ட்டலில் போஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் யூ வில் பி கெட்டிங் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரி, தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே சேஃப். Bye-bye. Thank you. And please do share these videos to your friends. Thank you so much. Bye-bye.